MHz உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். இது மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர். இந்நிகழ்ச்சியின் 22ஆம் பாகமாக இன்று நாம் மூத்த குடிமக்களுக்கான அவசரகால தயார்நிலை பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். மனுஷ வாழ்க்கை குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இப்படி பல வகையான படிகளை கொண்டதா இருக்கு. ஒவ்வொரு பருவத்திலையும் வெவ்வேறு மனநிலை நமக்கு வருது. உதாரணமா, குழந்தை பருவத்துல விளையாட்டு, இளமையில பொறுப்பு, முதுமையில புரிதல் இல்லாத குழந்தைத்தனம். இந்த முதுமையில கிடைக்கிற அன்பும் அமைதியும் ஓய்வும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதத்தான் ஒரு பாட்டுல 7ஆம் எட்டில் காணாதது ஓய்வும் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி முதுமை பருவத்துல பெரியவங்க மனசு திடமா இருக்கணும், தன்னம்பிக்கைய இழக்க கூடாது, அவங்க பாதுகாப்பா இருக்கணும், தேவையான எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத குறிக்கோளா வச்சு மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்போட இணைந்து இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை வழங்குறாங்க. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். தாத்தா தாத்தா, என்ன நடக்குதுங்க? நாங்க ஜும்பா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா. வாவ், செம. இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு வயசே ஆகாது தாத்தா. உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதான் இப்பவே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது சரி, உங்க யோகா செஷன் என்னாச்சு? அது ஒரு பக்கம் சூப்பரா போய்கிட்டு இருக்குமா. இதையும் ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லி தான் ட்ரை பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா உங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாதே. அதான் எங்களுக்கு நாங்களே ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம். எக்ஸசைஸ் பண்ணி யாரு முதல்ல டயர்ட் ஆகுறாங்களோ அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அல்வா வாங்கி கொடுக்கணும். ஹல்வாவா? ஆனா உங்க 2 பேருக்கும் சுகர் இருக்குல்ல. சுகராவது கிகராவது இன்னைக்கு 2ல் ஒன்றை பார்க்காம விட மாட்டோம். இந்த சுகர் எல்லாம் எங்களை என்ன பண்ணிட போகுது? அப்படி ஒண்ணு எங்களுக்கு வயசாகலப்பா, நாங்களும் இளவட்டம் தான். இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உங்க 2 பேருக்கும் 2K கிட்ஸ்னு நினைப்பு. நீ என்னம்மா வயசான ஆள் மாதிரி பேசுற? வா வா, வந்து எங்களோட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணு. அப்பதான் நீயும் கொஞ்சமாவது சின்ன வயசு மாதிரி திங்க் பண்ணுவ. ஐயோ தாத்தா, வேணவே வேணாம். நான் இப்பதான் பேட்மிண்டன் விளையாட்டு வந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். தெரியும், சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கூப்பிட்டு பார்த்தோம். நீ வரலன்னு சொல்லிட்ட, சந்தோஷம். நீ வந்திருந்தா ஹல்வாக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கூடி இருக்கும். கரெக்டா சொன்ன பாரத். ஏதோ 5ஆம் கிளாஸ் படிக்கிற 2 பேர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு தாத்தா. புரியுதா? உனக்கே எங்களை பார்த்தா சின்ன பசங்க மாதிரி தானே தெரியுது. சரி, அப்ப என்ன ரொம்ப யோசனை? வா, வந்து எங்க கூட சேர்ந்து நீயும் சின்ன பசங்களா மாறிடு. அப்போ அல்வால எனக்கு பங்கு இருக்கா? அதெல்லாம் தரமாட்டோம், அதை நாங்க உனக்கு கொடுக்காமலே சாப்பிடுவோம். என்ன, இன்னைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாத பொருள் எதையும் சாப்பிட்டீங்களா? உங்க 2 பேரோட நடவடிக்கையிலையும் ஏதோ வித்தியாசமா இருக்கு. அப்படியா? நாங்க இன்னும் ஒண்ணு அப்படி எதுவும் சாப்பிடலையே. ஆனா இப்போ ஒண்ணு சாப்பிட போறோம் லட்சுமி கண்ணு. என்னது? ஹல்வா. அடேங்கப்பா, முடியலடா சாமி. தாத்தாக்களே, உங்க அலும்புக்கு அளவே இல்லையா? கோச்சுக்காத செல்லக்குட்டி, சும்மா ஒரு ஜோக்கு பண்ணோம், அதுக்கே இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அல்வா செய்யறதுக்கா? இல்ல லட்சுமி கண்ணு, நாங்க வாழ்க்கையோட ஹல்வாவை அமைதியா அனுபவிக்கிறதுக்கு உன் உதவி எங்களுக்கு வேணும். நாங்க என்ன பண்ண போறோமோ அது உன் வாழ்க்கையோட அல்வாவை ஈஸியா அனுபவிக்க உதவும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சொல்றோம், ஆனா என்ன ஆனான்னு இழுக்குறீங்க? ஆனா முதல்ல அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணுமே. சொல்லுங்க தாத்தா. நீ ஐயோ சொல்லுங்கப்பா சீக்கிரமா. முதல்ல நீ அல்வா செய்யணும். உண்மையாவே இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் மண்டையில ஏதோ பிரச்சனை. இன்னைக்கு நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்க அதை சரியா செய்யறோமா இல்லையான்னு நீ தான் சொல்லணும். ஆமா, ஏன்னா உங்க ஜெனரேஷன் பசங்க தானே ரொம்ப புத்திசாலிங்க. அம்மாடியோ, ரொம்ப புகழ்ச்சியெல்லாம் வேணாம் தாத்தா.
சீக்கிரம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? உனக்கு தான் தெரியுமே, நான் வாழ்க்கை பூரா வேலை செஞ்சேன். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை கட்டினேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? நீங்க வாழ்க்கைய பாக்குற மாதிரி நாங்க பார்க்கல. நாங்க எப்படி வாழ்க்கைய பாக்குறோம்? நீங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க, பொறுப்புகளையும் புரிஞ்சுக்கிறீங்க. உங்க சொந்த சந்தோஷத்துக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என் வாழ்க்கை பூரா வேலை குடும்பம்னே ஓடிருச்சு. இப்பதான் தெரியுது எதிர்காலத்தை பத்தி எந்த திட்டமும் இல்லாம வாழ்ந்திருக்கோன்னு. அதுக்குன்னு இப்ப எங்க பசங்களை குறை சொல்றோம்னு தப்பா நினைக்க கூடாது. ஆனா எனக்கும் புரியுது தாத்தா, நீங்க என்ன முடிவு எடுத்திருந்தாலும் அது சரியா தான் இருக்கும். நாங்க சொல்றத கேட்காம எந்த முடிவும் எடுத்துறாத. முதல்ல நாங்க சொல்ற திட்டத்தை கேளு, அப்புறம் உன் அட்வைஸ சொல்லு. சரி சரி, ஏதோ பெருசா ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணுமா? நீங்க ஹல்வா சாப்பிடுறது தான். சரி சரி, எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கீங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நாம இன்னைக்கு சமுதாய வானொலி நிலையத்துக்கு போகணும் இல்ல? போங்க போங்க, போய் சீக்கிரம் கிளம்புங்க. இந்தா 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறோம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பு இணைந்து வழங்குற மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை கேட்க காத்துட்டு இருக்கிற எங்களோட அன்பான நேயர்கள் அனைவருக்கும் தாழ்மையான வணக்கம். இன்னைக்கு உங்க கூட பேச வந்திருக்கிறோம். நானும் என்னோட பேத்தி லட்சுமியும் கூடவே என் ஃப்ரெண்டும் வந்திருக்காப்புல. என்ன நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? உடம்புல தெம்பு இருந்தவரை வயசானவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே பார்த்துப்பாங்க. எப்போ அவங்க உடம்பு தளர்ந்து போகுதோ அப்போ மத்தவங்களோட கண்காணிப்பும் கவனிப்பும் ரொம்பவே அவசியம். கூடவே அவங்க தனிமரம் கிடையாது, அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவங்களோட குடும்பம் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்ய ஏதோ ஒரு கை ஓடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கைய அவங்க மனசுல விதைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு வாரமும் மூத்த குடிமக்களுக்கான அரசோட திட்டங்கள் உதவிகள் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நானும் என் தாத்தாவும் வந்திருக்கோம். என்ன தாத்தா, நான் சொல்றது சரிதானே? ஆமா லட்சுமி, வயசான காலத்துல தன்னம்பிக்கையோட நடத்தப்படுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்க மரியாதையாவும் நடத்தப்படணும். எந்த ஒரு வெறுப்புக்கும் ஆளாக கூடாது. கௌரவமா அவங்களோட கடைசி காலத்தை வாழ்ந்து கழிக்கணும். ஒரு வாரமும் இதெல்லாம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கும் அதோட தொடர்ச்சியா தான் இருக்க போகுது நிகழ்ச்சி. முதலாவது நம்ம பார்க்க போறது மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம். பராமரிப்பு இல்லாம தனிமையில வாழ்ந்துகிட்டு புறக்கணிப்போடு இருக்கக்கூடிய முதியவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த திட்டத்துக்கு கீழே தான் தொண்டு நிறுவனங்கள், முதியோர் இல்லங்கள், பராமரிப்பு மையங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு தேவையான வசதிகளையும் ஆதரவையும் பெற்றுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் மூலமா வயசானவங்களுக்கு தேவையான ஆறுதலும் பாதுகாப்பும் கிடைக்குது. ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு கண்ணு, முதியவர்களுக்கான உதவி எண் 145667. முதியவங்களுக்கு அரசோட சேவைகளை பெறதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் கொண்டு வந்திருக்கிற ஒரு உதவி எண் தான் இந்த 145667. இந்த நம்பருக்கு கால் பண்றது மூலமா ஓய்வூதியம் சம்பந்தமான தகவல்கள், சட்ட பிரச்சனைகள், ரேஷன் கார்டு ஏதாவது எடுக்கணும்னாலும், வீட்டு வசதி திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னாலும், ஆயுஷ்மான் அட்டைகள் வாங்கணும்னாலும் இது மூலமா பண்ண முடியும். ஒரு தடவை வயசானவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணாலே போதும், அவங்க பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். அது மட்டும் இல்ல தாத்தா, வயசானவங்களை பராமரிக்க அனுபவம் உள்ளவங்க தேவைப்படுறதுனால பெரியவங்களை எப்படி பராமரிக்கிறது, அவங்கள எப்படி கையாளுறதுங்கிற பயிற்சியையும் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா நிறைய தொழில் முறையில வேலை செய்யக்கூடிய முதியோர் பராமரிப்பாளர்களை உருவாக்கி மூத்த குடிமக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு பராமரிப்பு சேவையும் கொடுக்கப்படுது. அடுத்ததா நாம பார்க்க போறது இந்த சேஜ், அதாவது இத சீனியர் கேர் growth என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கத்தோட சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் முதியோர் பராமரிப்பு பொருட்கள் மற்றும் சேவைகளை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிற ஒரு முயற்சி தான் இந்த போர்ட்டல். புதுசா தொழில் தொடங்கக்கூடியவங்க, அதுவும் குறிப்பா வயசானவங்களுக்காக பராமரிப்பு பொருட்கள் தயாரிக்கக்கூடியவங்க, அது சம்பந்தமான தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னா
இந்த ஒரு போர்ட்டலை அவங்க பயன்படுத்திக்கலாம். இது மூலமா வயசானவங்களுக்கு தேவையான பொருட்களை, சேவைகளை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை தயாரிச்சு அதுக்கான தீர்வுகளை கொடுத்து மதிப்பீடு செஞ்சு சரிபார்த்து ஒருங்கிணைக்கிறது. இது எல்லா வேலையுமே இந்த சேஜ் திட்டத்துக்கு கீழே மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இது மூலமா மூத்த குடிமக்களுக்கான நிறைய தேவைகள் பூர்த்தி பண்ணப்படும். ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா இந்த திட்டம் வயசானவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் தாத்தா. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மூத்த குடிமக்கள் அவங்களுக்கு தேவையான உதவி உபகரணங்களை வாங்குவதற்கும் இந்த திட்டம் உதவி செய்யுது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கணும்னாலோ, காது கேட்கிற கருவி வாங்கணும்னாலோ, செயற்கை பல் செட்டு வாங்கணும்னாலும் இந்த திட்டம் மூலமா நம்ம வாங்கிக்கலாம். லட்சுமி கண்ணு, நாங்களும் ஏற்கனவே வயோ அபியுதய யோஜனா திட்டத்துல இருக்கோம். எங்களுடைய எதிர்காலத்துக்கு நாங்க ஏதாவது பண்ணணும், எந்த சிரமமும் இல்லாம இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கேளு இன்னும் வேற ஏதாவது இருக்குதா? என் மனசுலயும் ஒண்ணு இருக்கு. என்ன தாத்தா இருக்கு மனசுல? கேளுங்க. அதுவா, அது கொஞ்சம் ரிஸ்க் ஆச்சே. ஓ அதுவா, அந்த பணம் போடுறத பத்தி சொன்னியே, அதுதான் ரொம்ப ஈஸியான வழின்னு கூட சொல்லியிருந்த. ஆனா நிறைய பேரு அதுல பணத்தை போட்டு தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் தாத்தா, நீங்க 2 பேரும் பங்கு சந்தை பத்தி தானே பேசுறீங்க? ஆமா லட்சுமி கண்ணு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதான் தாத்தா 2K கிட். சரி லட்சுமி கண்ணு, 2K கிட் புத்திசாலின்னு ஒத்துக்கிறேன். இந்த பங்கு சந்தை எப்படிப்பட்டது? நம்ம அதுல முதலீடு பண்ணா நல்லதா கெட்டதா? இத பத்தி சொல்லு. பாருங்க தாத்தா, நான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. என்னோட மாச சம்பளத்தை வாங்கினதுமே நான் ஒரு முதலீடு திட்டத்துல சேர்ந்திருக்கேன். பங்கு சந்தையிலையா? ஆமா தாத்தா, பங்கு சந்தையில தான் போட்டிருக்கேன். நீங்க எடுக்கிற திட்டம் உங்க தேவைக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும். எனக்கு செட் ஆகுற திட்டம் உங்களுக்கும் செட் ஆகணும்னு அவசியம் இல்ல. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, எப்படி குழப்பது பாருங்க. இந்த பங்கு சந்தையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. ஏன் வராது? எந்த வேலையும் சரியான வழியில செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும். லாபமோ நஷ்டமோ எது வேணாலும் வரலாம். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நாம பங்கு சந்தையில முதலீடு செய்யணுமா? நம்ம எல்லாருமே எதிர்காலத்துக்காக முதலீடு செய்யலாம் தாத்தா. ஆனா சரியான பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பணம் முதலீடு செஞ்சா நல்ல வருமானம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, என்ன பண்றது? இல்ல தாத்தா, ஒரேடியா நிறைய பணத்தை முதலீடு செய்யணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொரு மாசமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்யறதுக்கு நிறைய வழி இருக்கு. வயசானதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க தயாரா இருக்கணும்ல. ஆமா, ஏதாவது அவசர நிலை வந்துருச்சுன்னா மத்தவங்களை நம்பி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் தாத்தா. எங்க குழந்தைங்க எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளை நாமளே கொஞ்சம் பாத்துக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட குறிக்கோள் என்னன்னு உனக்கும் தெரியும்ல. வயசானவங்கள பத்திரமா பாத்துக்கணும். ஆமா, உடல் ரீதியாவோ நிதி ரீதியாவோ எந்த மாதிரியான அவசர நிலையா இருந்தாலும் தயாரா இருக்கணும். அதுல தப்பே இல்லல்ல. ஆமா. சரி, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. சொல்லுமா. தாத்தா, நான் எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணை பத்தி சொன்னனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. முத நாளே உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு சொன்னியே, அந்த பொண்ணு தானே? ஆமா, இன்னைக்கு அவங்க அம்மாவை தான் பார்த்தேன். அவங்க சொன்ன விஷயம் செம்ம சூப்பரா இருக்கும். ஓ, அவங்க என்ன சொன்னாங்க? அத நான் கதையாவே சொல்றேன். என் ஃப்ரெண்டோட அம்மா தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஆனா அவங்களோட பேரு எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? என்ன பேர் வைக்கிறது? சுனிதா. அவங்களுக்கு சுனிதான்னு பேர் வைக்கலாம்ல. ஓஹோ, காலேஜ்ல படிச்ச சுனிதாவா? இன்னும் நீ அவங்கள மறக்கலையா? சும்மாதாப்பா சொன்னேன். அப்படியா? எப்படி அந்த பேரை மட்டும் அப்ப கரெக்டா சொல்ற? பேத்தி இருக்கா, சும்மா இருப்பா. சரி, அவங்கள சுனிதான்னே கூப்பிடலாம். கதை என்னன்னா, சுனிதா ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. அவ படிப்புல கெட்டிக்காரி, புத்திசாலி, நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சா. ஆனா நிறைய வீட்டுல நடக்கிற மாதிரி தான் 22, 23 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவளும் வீடு, குடும்பம், சொந்தக்காரங்கன்னு எல்லாரையும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டா. இதுல என்ன இருக்கு லட்சுமி கண்ணு? நம்ம ஊர்லயே நிறைய பெண்கள் இதைத்தானே செய்யறாங்க. சரிதான், ஆனா கதை தொடங்குறது சுனிதாவுக்கு 55 வயசு ஆகும்போது. ஓஹோ, அப்ப இந்த கதை அவங்களோட வயசான காலத்தை பத்தினதா? இல்ல தாத்தா, இந்த கதை அவங்களோட 2வது இளமைய பத்தி. நல்லா இருக்கும் போலயே. நீ கதைய சொல்லு. என் கூட இருக்கவன் காலேஜ்ல பார்த்த அந்த சுனிதாவை நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. பாரத், என்ன மட்டும் சொல்லாதாப்பா, உனக்கும் அவளை பிடிக்கும்ல.
நீயும் தான் எப்போவும் அவளுக்காக பச்சை மாங்காய், கொய்யா, நெல்லிக்காய்னு கொண்டு வருவ. அதனால தானே சொல்லிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் உனக்காகத்தான் நண்பா. எனக்காகவா? நம்புறேன் நண்பா. சரி லட்சுமி, நீ கதையை சொல்லு. அவன் சொல்ற பொய்யெல்லாம் நம்பாத. உங்க 2 பேர்ல யாருக்கு அந்த சுனிதாவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சுனிதாவுடைய கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் கண்டிப்பா அவங்களோட ஃபேன் ஆயிடுவீங்க. சரிம்மா, நீ மேல சொல்லு. சுனிதாவுக்கு ஒரு 35ல இருந்து 40 வயசு இருக்கும்போது அவங்க கணவர் இறந்து போயிட்டாங்க. அவங்க குழந்தைங்களுக்காக அம்மாவாவும் அப்பாவாவும் அவங்களே மாறினாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் நடந்துருச்சு, அப்படிதானே? இல்ல தாத்தா, உண்மையான திருப்பமே அவங்களுக்கு 57 வயசுல தான் வந்துச்சு. குழந்தைங்க எல்லாரும் அவங்க சொந்த வாழ்க்கையில பிஸி ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. அப்பதான் வீட்டு வேலைகளை பார்க்கும்போது குழந்தைங்களை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்களையே அவங்க சரியா கவனிச்சுக்கலங்கிறத உணர்ந்தாங்க. இப்போ உடம்பும் பாரம் ஆயிடுச்சு, மூட்டும் வலிக்க ஆரம்பிச்சது. அவங்க தனிமையா இருக்கிறத உணர ஆரம்பிச்சாங்க. எனக்கு புரியுது. வயசாகும்போது நாம ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி உணர ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நேரத்துல ஒரு நண்பர் இருந்தாதான் சமாளிக்க முடியும். ஆம்பளைங்களுக்குலாம் ஈஸியா ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. ஆனா நம்ம ஊருக்குள்ள வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சு வாழ்நாள் முழுசும் வீட்டிலேயே பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த வயசுல நண்பர்களை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் தாத்தா. அதனாலதான் வயசானதும் கோயில்களுக்கும் யாத்திரை தலங்களுக்கும் போகணும்னு சொல்றாங்க. அப்போ அங்க நிறைய மக்களை சந்திச்சு அவங்க சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் பகிர்ந்துக்க முடியும்ல. சரியா சொன்னீங்க தாத்தா. ஆனா இப்போ சுனிதாவோட உடம்பு எங்கேயும் சுத்தி திரிற அளவுக்குலாம் இல்ல. காலையில நடைபயிற்சிக்கு போனாலும் கொஞ்ச நேரத்துல வலி வந்து வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. அவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்க பிள்ளைங்களும் ஓய்வெடுக்க சொல்றாங்க. ஆனா இப்போ சுனிதா அம்மாவோட மனசு அலைப்பாஞ்சிட்டு இருக்கு. சில சமயம் என் மகனோட கல்யாணத்தை முடிச்சிட்டு யாத்திரை போகணும்னு நினைப்பாங்க. சில சமயம் எல்லாரும் அவங்களோட வாழ்க்கைய வாழ்றாங்க. நாம இனிமே தேவைப்பட மாட்டோம், நாம சாகுறது தான் நல்லதுன்னு நினைப்பாங்க. அச்சச்சோ, சாகணும்னு நினைச்சாங்களா? ஆமா தாத்தா, ஏன்னா அவங்க கிட்ட தான் மனசு விட்டு பேச யாரும் இல்லல்ல. என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்களுக்கும் வேலை ஆபீஸ்னு பல கட்டுப்பாடு இருக்கு. ரொம்ப பிஸியா இருக்கிற அவங்கள நாம குறை சொல்ல முடியாதுல. ஆமா, குழந்தைகளை நல்லா வச்சுக்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. பெரியவங்களோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியாதுல. உங்க 2 பேரோட சிறப்பம்சம் என்னன்னா எல்லாத்தையும் 2 பக்கத்துல இருந்துமே பாக்குறது தான். அதே மாதிரி சுனிதாவும் ஒரு நாள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னுட்டு அவங்க வாழ்க்கையோட மறுபக்கத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் உண்மையிலே இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழணுமா, எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படணுமா, வேணவே வேணாம், இது எல்லாத்தையும் மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஜிம்லயே சேர்ந்தாங்க. வயசானதுக்கு அப்புறம் எதுக்குமா ஜிம்முக்கெல்லாம் போகணும்? இல்ல தாத்தா, இப்போலாம் நிறைய வயசானவங்க ஜிம்முக்கு போறாங்க. பெரிய பெரிய ஒர்க் அவுட் பண்ணலாட்டியும் சின்ன சின்னதா லேசான எக்ஸசைஸ், ஜும்பா டான்ஸ், யோகா இதெல்லாம் செய்யறாங்க. சரி, நம்ம சுனிதா ஜிம்ல என்ன பண்றாங்க அத சொல்லு. அது சரி, சுனிதா ஜிம்முக்கு போய் சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணாங்க. அப்புறம்தான் உண்மையான திருப்பு முனையே வந்துச்சு. சுனிதா 1 வருஷம் தொடர்ந்து இதை பண்ணாங்க. அவங்க எடையும் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தைரியமான காரியம் பண்ணாங்க. போய் அவங்க ஜிம் பயிற்சியாளர்கிட்ட வெயிட் லிஃப்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. வெயிட் லிஃப்டா? பெரிய தம்பிள்ஸை தூக்குவாங்களே. ஆமா தாத்தா, முதல்ல அவங்க சின்ன தம்பிள்ஸோட தான் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெயிட் லிஃப்டிங் பயிற்சிலாம் செய்ய ஆரம்பிச்சு 60 வயசு ஆகும்போது முதியோர்களுக்கான வெயிட் லிஃப்டிங் பிரிவில் மாநில அளவில் தங்க பதக்கம் வாங்கினாங்க. வாவ், நிஜமாவே நம்ம சுனிதா ஹீரோயின் தான்ப்பா. நல்ல மோட்டிவேஷனா இருக்கு. இல்ல தாத்தா, கதை இன்னும் முடியல. அவங்க இப்படி பண்றத பார்த்துட்டு நிறைய பேரு வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க எலும்பும் மூட்டும் உடைஞ்சிரும், அப்புறம் படுக்கையிலே இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கே எல்லா பணத்தையும் வீணாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையானு கிண்டல் கூட பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே காதுல வாங்கிக்காம முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 69 வயசு. நிறைய சர்வதேச போட்டியில கலந்துக்கிட்டு எக்கச்சக்கமான பதக்கங்களை ஜெயிச்சிட்டாங்க. தினமும் 5 கிலோமீட்டர் தூரம் ஓடுறாங்க. இப்போ செம ஃபிட்டா அழகா இருக்காங்க. உங்க காலேஜ்ல பார்த்த சுனிதாவை விட ரொம்ப அழகா இருக்காங்க. அப்போ எதிர்காலம் நல்லா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா சில நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் நம்மள நல்லா வச்சிருக்கணும், புரியுது? கரெக்ட் தாத்தா, எந்த வயசுலயும் நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கலாம்.
அப்படின்னா நாமளும் முதலீடு பண்ணுற முறைகளை கற்றுக்கணும். எதிர்காலத்தில் நடக்க போகிறத நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் நடக்க போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ரெடியாக வச்சுக்கலாம்ல. நாளைக்கு வேண்டியதை இன்னைக்கே பண்ணணும். என் ஓய்வூதியத்தை 2 பகுதிகளாக பிரிச்சுக்கிறேன். ஒன்றை வங்கியில் போட்டுடுறேன், இன்னொன்று முதலீடு செஞ்சிடறேன். சூப்பர் தாத்தா, இன்னைக்கே ஒரு நல்ல ஆலோசகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அவர்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டு தெளிவா முதலீடு பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஸ்வீட்டு சாப்பிட்டதால சொல்றியா? அது சரி. இல்ல உங்க காலேஜ் சுனிதாவை ஞாபகப்படுத்துனதுனாலயா? லட்சுமி, நீ அவங்க கூட சேர்ந்து என்ன கலாய்க்கிறியே? சரி நண்பர்களே, இன்னைக்கான உரையாடல்ல இதோட முடிச்சுப்போம். இன்னைக்கு நாங்க சொன்ன கதை, நாங்க பேசிக்கிட்டதெல்லாம் நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லட்சுமி. சரி நேயர்களே, நாங்க போயிட்டு வர்றோம். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறோம். வணக்கம் தாத்தா, வணக்கம் பாட்டி. உங்க 2 பேரோட பேரை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என் பேர் ராயப்பன். ராசமணி. உங்க 2 பேருக்கு இப்ப வயசு எவ்வளோ? 63 கல்யாணம். இப்போ எத்தனை வருஷம் நடக்கும் பார்த்துங்க. 63 கல்யாணம். அப்போ எனக்கு 18 வயசு, உங்களுக்கு 28 வயசு, எனக்கு 79. 89. சரி, இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க சின்ன வயசுல உங்க கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரியான உடல் வலிமை வந்து இருக்கா, இல்லை ரொம்ப குறைஞ்சிருச்சா? ரொம்ப குறையத்தான் செய்யும். எப்போ போல எந்த மக்களும் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம ஆண்டவர், நீ இந்த இப்படி கிடக்கான இவனை பார்க்கணும் யாரும் பேசாமக்கெல்லாம் எங்களை முழுக்க எடுத்துறணும் நல்ல சோத்தோட. அதான் நாங்கள் ஆண்டட்ட வரங்க. சரியா? இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் 2 பேரும் வேலை பார்ப்பீங்க? என்னென்ன வேலைன்னா பார்க்க? ஒரு வேலையில் வேலை பார்க்கணும். சும்மா இந்த ஒரு பாத்திரம் நடக்கும்ல, மரமாக விலை கூட மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். சாப்பிட்டுலாம் இருக்கலாம். அதான் இப்படி தான் இருந்துக்கிட்டு இப்போ 2 வருஷமா. நம்மளுடைய கதையும் அதே தான். மரும சாப்பாடு கொடுப்போம், காப்பி பல்லாரம் சாப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது. அங்கே 4 மணிக்கு போய் அங்கே நம்ம வயசு ஆட்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் வேலையில் 4 மணிக்கு போயிடுவாங்க. அங்கே நம்ம ஆட்களோட பேசிக்கிட்டு வருவாங்க. இப்போ கடைக்கு போயிட்டு தான் வந்து சாப்பிட்டு உட்காந்து. சரி, இவ்வளோ வயசானாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமானா தெரில. நல்ல ஒரு 79 வயசு 89 வயசில் நல்ல உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது. இவ்வளோ ஆரோக்கியத்துக்கு காரணம் என்ன? அந்த காலத்தில் சாப்பாடு காரணம். உள்ள சாப்பாடு தான் இப்போ அப்போ உள்ள சாப்பாடு தான் உரம் போட்டு கொடுக்குறாரு. கம்மஞ்சோறு, குருதாளிச்சோறு, கேப்பக்கூழ், அப்போட சாப்பாடு அதான். சில வீட்டில் தான் அரிசி சோறு பொங்க, மற்ற விட்ட 3 வேளைக்கு அந்த சாப்பாடாக தான் இருக்கும். அப்போ உள்ள தீனு அதான். இவ்வளோ வயசுக்கு கிடக்கிற இருந்துச்சுங்கன்னா தாய்ப்பால், கம்மஞ்சோறு, கேப்பக்கூழ் இதான் சாப்பாடு எங்களுக்கு. அப்போ உள்ள சாப்பாடு இதான் கிடக்கும். இப்போ உள்ள சாப்பாடு தள்ளி இருக்கு. எந்த வயசு வரை நீங்கள் நல்லா வேலை பார்த்தது, நல்லா வந்து ஆடி வந்து வேலை பார்த்தோன்னா எவ்வளோ வயசு வரை இருக்கும்? எத்தனை வருஷமா அதெல்லாம் பார்க்கல, ஓய்வு எடுக்கிறியா? இப்போ ஓய்வு எடுக்கிறதா? இப்போ ஒரு 2 வருஷமா ஓய்வு எடுத்துக்க. தொழிலுக்கு தான் போக மாட்டாங்க. தொழில் இந்த வீட்டில் இருக்க அதே மாதிரி தான். மற்ற வேலை பார்க்க மாட்டாங்க. 3 வருஷமா அந்த வீட்டு வேலையோட பார்க்குற கூட அது கூட இல்லாமல் 2 வருஷமா சும்மா தான் இருக்கணும். சாப்பிட்றோமா, மனுஷ மக்களோட பேசிக்கிட்டு இருக்கோமா, அங்கே படுக்கமா, நைட்டு, இதுதான் எங்களுக்கு வேலை. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை வைப்பீங்க? அதுக்கு ஒரு நாள் நம்ம சோறுங்கிற நேரம், சாயங்காலம் சோறுங்கிற நேரம், நைட்டு சோறுங்கிற நேரம், பாத்திரம் பண்ண வளர்க்குற நேரம், அது எப்படி 1 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த ரவம் பண்ணி சாப்பிட்றது, பொங்குறது, ஆக்குறது, பிள்ளைகளுக்கு அமர்த்துறது, ஒல்றது, வாங்குறது. கடலுக்கு போய் 15 வருஷம் போகிறது கிடையாது. கடைக்கு போவேன், வருவேன், டீ குடிப்பேன், சாப்பிடுவேன். இப்படிதான் எங்கள் நாள் ஓடிக்கிட்டே. அப்போவுமே கடல் மேலே வேலை வெட்டி பாப்பா கொள்ளுவாங்க. கடல் கூரை கணக்கு தாரும், அதில் வலை ஒட்டா பாடுவோம். சொல்லுங்க தேங்காத. மீன் கீழே போடி நிலத்துல போய்கிட்டு இருக்கேன். நான் தோணியில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அந்த மீன் போகிறது எனக்கு தெரியும். ஒரு மாதிரி இந்த கம்மஞ்சோறில் ஆடை மாதிரி படுறதுல அதே மாதிரி மாம்பாடு விட்டுக்கிட்டே போகும். நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த மீனை எங்கே போதோ போய் பிடிச்சிட்டு வந்துடுவேன். அது நம்மளுடைய கணக்காக. அவங்களோட கடனால பார்ப்பாங்க. நமக்கு வீட்டு வேலை, மற்ற வேலை பாப்பாட்டு வீட்டு வேலை. சரி, இப்போ வயதானதுக்கு அப்புறம் இப்போ கால் வலி வரும், கண்ணு பார்வை குறையும். அதனால என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு சந்திக்கிறீங்க? ஒரு பிரச்சனை சந்திக்கல, கடவுளா பார்த்து சந்திச்சு. அந்த கால் வலி, முட்டு வலி, கை வலி, அது வாரதான் போறதுதான். அதுக்கு தகுந்த மாத்திரை டானிக்கு சாப்பிட்டு. மற்ற தொந்தரவுலாம் எங்களுக்கு கிடையவே செய்யாது. ஒவ்வொரு டெலிவரிக்கு ஒவ்வொரு கஷ்டத்துக்கு எதுங்க ஆண்டவராக பார்த்து வழியாது. அவ்வளோதான் எங்களுடைய. இப்போ நீங்கள் 2 பேரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க, உடம்பும் கொஞ்சம் தெம்பாக தான் இருக்குது. இப்போ வயதானவங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் தினமும் நடங்க, தினமும் ஏதாச்சும் உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால உங்களால் பண்ண முடியுதா? அது போய்கிட்டு தான் இருக்கும். நடந்து போய் நடந்து வந்துக்கிட்டு நான் சொல்கிறேன்ல, விடியத்தில் காலையில் எந்திக்காகல, நான் 5 மணி 6 மணிக்கு எந்திக்கா அப்படியே போயிடுவாங்க. அங்கே ஆட்களோடு இருந்து பேசி இருந்து செந்தில் கடையிட்டு பேசிக்கிட்டு இருந்து டீ குடிச்சிட்டு ஒன்றா வந்துடுவாங்க. சாயங்காலம் அதே மாதிரி 4 மணிக்கு போயிடுவாங்க. நான் அங்கிட்டு போக மாட்டேன். இப்போ தங்கச்சி வீடு அங்கிட்டு இருக்குது. அவன் வீட்டுக்கு நடக்க முடியல. இப்போ எனக்கு குறுக்கோடை அது ஒன்று தான்.
மற்றெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போ வயசானதுக்கப்புறம் இப்படி நிறைய கை வலி கால் வலி உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து நடக்காமே இருக்காங்க. வயசாகிறாங்க, அது மனது ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது? அதாவது நம்ம நடக்கணும், வயசு தக்க நடக்கணும். மணலை சல்லப்பட்டு சரியாக நம்ம திருத்தி நடக்கணும். அப்படி உழக்கணும். அவங்களுக்கு அந்த வரமாட்டேன் பதட்டம் கொடுத்து இங்கிட்டு சாட்சி நடக்கிறேன், அங்கிட்டு சாட்சி நடக்கிறேன், எத்தனை பார்க்குறேன் அப்படி நான் நடக்கணும். மொத்தத்தில் ஆண்டவரை தான் தேடணும். எனக்கு அந்த 6 வருஷம் ஆச்சு. ப்ரெஷர் சோறு ஒரு நாளைக்கு 8 மாத்திரை போட்டுக்கிட்டு இப்போ தான் 3 இட்லி தின்னு இந்த மாத்திரை போட்டு உட்காந்துக்கிட்டு ஐயா சாப்பிட்டு தூளை போட்டு அதான் எங்களுக்கு கிடைச்சது. மற்ற ஆட்களை பார்க்குறோம் போகிறோம். கொஞ்சம் வயசு ரொம்ப வயசாக இருக்க பிள்ளையோட சாச்சான்னு நடக்க நம்மளாம் சொல்கிறோமே இவ்வளோ ஒரு வயசோட பிள்ளை வந்து இப்படி சாச்சு நடக்க நாங்களும் மனசை நினச்சிக்கிறது. இதுதான் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்க, வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஆனால் நாங்கள் இருந்த மாதிரி நாங்கள் பெற்ற பிள்ளைல அதே மாதிரி இருப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை. நாங்கள் எந்த வயசு இப்படி இருக்கோம் அதே மாதிரி நம்ம பெற்ற பிள்ளைல அதே மாதிரி இருக்கோம்னு ஒரு நம்பிக்கை கடவுள் தெரியும். ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. இதே மாதிரி நல்ல உடல் உள்ள சுகத்தோட இன்னும் ரொம்ப வருஷம் ஆரோக்கியமாக வந்துருங்க. அதே மாதிரி சேர்ந்துருங்க. நான் தான் சொல்லிட்டேன் மொத்தமாக அவர் கையில் இருக்கு. மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். நேயர்களே, இன்னைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஔவையார் தனிப்பாடல்ல சொன்னாங்க, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு. ஆனா இதை விட கொடியது என்ன தெரியுமா? முதுமை காலத்துல அன்பு இல்லாமை. அதனால வீட்டுல இருக்கிற முதியவர்களை அன்போடையும் அக்கறையோடையும் கவனிச்சுக்கிறது நம்மளோட கடமை இல்ல, நம்மளோட உரிமை. இதை உணர்த்துறதுக்காக இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை வழங்கினது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். இது இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பின் முன்னெடுப்பாகும். உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீர் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? 10 மாசம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் போட்ட தந்தையடா. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் சுமந்த தந்தையடா. அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் பொறியடா, அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் பொறியடா. உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? பட்டினியாய் கிடந்தாலும் பாலை கொடுத்தவள், நீ பசியாரும் இன்பத்திலே தன்னை மறந்தவள். பட்டினியாய் கிடந்தாலும் பாலை கொடுத்தவள், நீ பசியாரும் இன்பத்திலே தன்னை மறந்தவள். துன்பம் வந்த போதினிலும் துணிந்து வளர்த்தவள், துன்பம் வந்த போதினிலும் துணிந்து வளர்த்தவள். எந்த நோய் நொடிகள் வந்த போதும் உன்னை காத்தவள், அந்த நோய் நொடிகள் வந்த போதும் உன்னை காத்தவள். உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை படிக்க வைக்க இரவும் பகலும் உழைத்த தந்தையடா, நீ வேலை வாங்க பல லட்சம் கொடுத்த தந்தையடா. உன்னை படிக்க வைக்க இரவும் பகலும் உழைத்த தந்தையடா, நீ வேலை வாங்க பல லட்சம் கொடுத்த தந்தையடா. உனக்காக அனைத்தையுமே இழந்த பெற்றோர்கள், உனக்காக அனைத்தையுமே இழந்த பெற்றோர்கள். நீ நன்றி கெட்ட மனிதனாக நீயும் இருப்பதேன், நீ நன்றி கெட்ட மனிதனாக நீயும் இருப்பதேன். உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீது நெஞ்சின் மீதும் போட்ட தந்தையடா. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை
உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் சுமந்த தந்தையடா. அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் போறியடா. அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் போறியடா. உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீர் முதியோர் உள்ளத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர் நிகழ்ச்சியின் 22ஆம் பாகம். நன்றி, வணக்கம்.